ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் அதாவது யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்து நாட்கள் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அவங்க வந்து டூரேஷன் கொடுத்த நாட்களுமே ரொம்ப கம்மியான நாட்கள் தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், பட் அப்படி இருந்துமே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. பட் அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இப்போது யூஜிடிஆர்பி அதாவது பிஆர்டி எக்ஸாம் நோக்கி ஃபைனல் டிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருக்குங்க. தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் வந்து லாஸ்ட் 15 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் அதாவது இதில் அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ அப்படின்னா 26/12/2023 அப்படின்னா டெஸ்ட் 1ல் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் வந்து நீங்கள் வந்து அதாவது ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபைனல் ரிவிஷன் மெத்தட், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது தேர்ட் யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்லேருந்தும் 150 கொஷின்ஸ், அப்போ 3 யூனிட்லேருந்தும் 450 + 30 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து வரும். அப்போ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 28/12/2023 டெஸ்ட் 2, அதில் வந்து யூனிட் 4, 5, 6 3 யூனிட் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அப்போது ஒரு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் 450 கொஷின் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஒரு யூனிட்லேருந்தும் 150 கொஷின்ஸ். ஸோ அது 3 யூனிட்லையும் பார்க்கும்போது 450 + தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 30 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே படித்த ஒரு ரிவைஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 4 யூனிட் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7, 8, 9, 10. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்லையுமே உங்களுக்கு 150 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 4 யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 600 கொஷின்ஸ் + 30 வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். பட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஃபைனல் சான்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இதில் இந்த 15 டேஸ் ஸ்டடி பிளான் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட், இதில் வந்து டிஆர்பி போர்டில் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ லாஸ்ட்டு அதில் 150 கொஷின்ஸ் வந்து உங்களோட மேஜர் பார்ட், 30 கொஷின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து 180 கொஷின்ஸ் வந்து இருக்கும். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபைனல் சான்ஸ். இது வந்து நீங்கள் எல்லாருமே இந்த 2024 பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷினாக தான் இருக்கும். இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வரும். பட் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடியதான் இந்த எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட் பேஜை மட்டும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 15 டேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த 15 டேஸில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ, நிறையா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 15 டேஸை நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல், ஒரு செகண்ட் கூட உங்களால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடியது இந்த லாஸ்ட் 15 டேஸ் தான். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. இந்த டெஸ்ட் பேஜை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். பட் எஸ்டர்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அதுக்கான சென்டர் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஆர்பிக்குன்னு அலோகேட் பண்ணால் அந்த ஜனவரி 7ல் நடக்கக்கூடிய சென்டரில் வந்து வேறு ஏதாவது அதே டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வேறு ஏதாவது எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு சுற்றறிக்கை மாதிரி மெயில் பண்ண, அதாவது எஸ்டர்டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது டிஆர்பி போர்டு வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிஆர்பி அதாவது ஜனவரி 7 நடக்கக்கூடிய எக்ஸாம் சென்டரை வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த அலோகேட் பண்ண சென்டரில் அதே டேட்டில் வேறு ஏதாவது அந்த சென்டரில் வந்து அதாவது ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி அதாவது கண்டக்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போது நமக்கு ஜனவரி 7 கம்பல்சரி 99% வந்து எக்ஸாம் வந்து நடக்க தான் போகுது. பட் அதுக்காக தான் அவங்க வந்து ஜனவரி 7 வந்து வேறு எந்த எக்ஸாமே அந்த சென்டரில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் யாரோ சொல்கிறத நினச்சி நீங்கள் உங்களோட ஸ்டடீஸில் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 99% வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா நம்ம டிஆர்பி போர்டுக்கும் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஜனவரி 7 எக்ஸாம் அதை நோக்கி தான் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. பட் உங்களோட நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள், அதாவது டீட்டெயில்ஸாக மெயில் பண்ணுங்கள், அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எக்ஸாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது வந்து பொருந்த தான் செய்யும். பட் அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸாம் சென்டரையும் அவங்க வந்து எக்ஸாம் சென்டரை கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து அந்த அறிக்கை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 7 தான் 2024 எக்ஸாம் வந்து இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால் உங்களோட இந்த 15 டேஸில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் இதை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது எப்போ வந்து எக்ஸாம் வந்து அதாவது எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுமா, அந்த நியூஸ் வந்து வருமா வராதா அப்படி நினச்சி உங்களோட டைமை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் இப்படி அதாவது இந்த டைமில் எப்படி நினச்சி பார்க்க நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க, நாட்கள் வந்து சடனாக போயிடும். நாட்கள் போகிறதே தெரியாது. அப்போ உங்களோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப அளவில் வந்து பாதிக்கப்படும். இது உங்களோட லைஃப். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. உங்களோட லைஃப் எல்லாமே நீங்கள் வந்து இழந்து உங்களோட ஃபேமிலி எல்லாம் எக்கனாமிக் ஓரியன்டாக எல்லாமே இழந்து தான் இந்த எக்ஸாம் வந்து படிச்சுட்ருக்கீங்க. இது வந்து உங்களோட லைஃப். இதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். யார் என்ன இந்த டைமில் வந்து நெகட்டிவ் தாட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை நினச்சி நீங்கள் எந்தவித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 2024 எல்லாருமே நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குவீங்க. ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் அந்த லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் படிச்சிருந்தாலும் மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா இதுவா அதாவது ஒரு ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம படித்ததை வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து ஆன்சர் போட முடியும். அதாவது உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நல்லா படித்ததுக்கு தெரிஞ்சது கூட ஆன்சர் வந்து உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியாது. 4 ஆப்ஷனை பார்க்கும்போது இதுவா அப்படிங்கிற வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் எந்தவித ஒரியுமே பண்ணிக்காதீங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது ஜனவரி 7, 2024 இதில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அதை நோக்கி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணுமே தவிர யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. அப்படியா வந்து ஆனால் 99% வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணால் என்ன, ஸோ அதுக்கப்புறம் அதை ஹாப்பியாக எடுத்துக்கணும். நம்ம ஜனவரி 7 அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சு தூரத்துக்கு போட்டுடணும். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அவங்க எக்ஸாம் வைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட உங்களோட மைண்ட் செட் இருக்கணுமே தவிர இந்த எக்ஸாம் வந்து டிலே ஆகுமா போஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பட் மறுபடியும் நீங்கள் இதே தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் உங்கள் காதில் கேட்கவே கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இந்த இருக்கிற 15 டேஸாக ஒரு நல்ல ஒரு நாட்களாக உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய நாட்களாக நீங்கள் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிங்க. 100% நீங்கள் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த 2024 as a கவர்மெண்ட் டீச்சராக நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்க. ஸோ அதனால் எந்த ஒரியுமே பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 7, 2024 இது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கணும். வேறு எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. இந்த லாஸ்ட் 15 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.